குட் மார்னிங் நான் உங்கள் மீனாட்சி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே. நான் நேற்றே வந்து மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வந்துட்டேன். அழகாக ஒரு தாமரைப்பூ மொட்டா வாங்கி அவங்களுக்கு வந்து அப்படியே அழகாக விரித்து அதோடு சேர்த்து மல்லிகைப்பூவும் சேர்த்து நான் கொண்டு போனேன். ஸோ நான் எப்போவுமே மீனாட்சி அம்மன் கோயில் போகிறேன் அப்படின்னா அங்கே உள்ள அட்மாஸ்பியர் யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து என்ன வந்து கவனிக்கிறோம், அது மூலமாக மீனாட்சி நமக்கு என்ன சொல்ல வரா அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் ரொம்ப யூனிக்காக கவனிப்பேன். மேபி நீங்களுமே நெக்ஸ்ட் டைம் போனால் பாருங்களேன், யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, மீனாட்சி கண்டிப்பாக நமக்கு பண்ணி தருவா, மீனாட்சி இருக்கால இப்படின்னு இந்த வார்த்தைகள் வந்து அங்கே வந்து உலாவிட்டே இருக்கும். அது ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒரு விஷயம் கேட்டு போயிருப்போம், இல்லை என்ன மைண்டே வந்து அவ்வளோ டிப்ரெஷனாக இருக்கும், பிளாக்காக இருக்கும், என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் மூவ் என்ன, நமக்கு நம்ம லைஃப்பை எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கும். அதுக்கான ஒரு பதில் வந்து அவள் வாசல்லையே கிடைக்கும். நமக்கு உள்ளே போய் அவளை தரிசனம் பண்ணவங்களை விட அதிகமாக வெளியே நின்று அவளை வந்து கூப்பிட்டு வர வச்சு பார்த்தவங்க எத்தனையோ பேர். உங்கள் கண்களை மூடி நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விஷயங்கள் வந்து வியூ ஆகும். அதுதான் உண்மை. அந்த ஆன்மா வழியாக நீங்கள் கடவுளை பார்க்க முடியும். இந்த உடல் வந்து முக்கியமே கிடையாது. ஆன்மா மட்டும்தான் நம்ம கடவுளை வந்து மீட் பண்ணும். நம்ம கண்களை மூடி நம்ம அவங்கள வந்து நம்ம கூப்பிடும்போது கண்டிப்பாக நம்ம கண் முன்னாடி வருவாங்க. என்ன விஷயங்கள்னாலும் நம்மளே நமக்குள்ளே பேசுகிற மாதிரி இருக்கும். இதுதான் மீனாட்சியோட ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஃப்ரைடேவாக ஃபஸ்ட் டைம் நான் இந்த விலாக் வந்து நான் போடுறதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணணும். அவங்கள பற்றின நல்ல நல்ல விஷயங்கள கொண்டு போகணும். இப்போ லைவில் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பழைய புராண கதைகள் அது பண்ணாங்க, இது பண்ணாங்க, குங்குமம் வந்து எப்படி வந்தது, அண்ட் வந்துட்டு செப்பல் வந்து ஒரு வைர செப்பல் வந்து ஒரு ஃபாரின் ஒருத்தர் கொடுத்தாரு அப்படின்னு நிறைய கதைகள் வந்து நம்ம வந்து புக்கில் படித்து நம்ம வந்து மெய்சிலிர்த்து போயிருக்கோம். பட் அதையும் தாண்டி லைவில் இப்போது அவள் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து நிற்கிற பெண்களுக்கு அவள் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறா அப்படின்றது வந்து இப்போது ரீசண்டாக நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்கிறாங்க. அது ரொம்ப ஷார்ட்ஸாக போடணும் அப்படின்றதுலாம் எனக்கு ஒரு பெரிய ஆசை. பட் டைம்னால என்னால் பெருசாக போட முடியல. ஆனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அந்த ஒரு பிளான் இருக்குது. எனக்கான டைமை நான் ஃப்ரீ பண்ணிவிட்டு அவளுக்காக சில டைம் ஒதுக்கி அவளோட எல்லா விஷயங்களையும் சொல்லணும். பட் இன்றைக்கி நான் இதுக்காக போயிருந்தேன் அப்படின்னா, மீனாட்சி டாலர் வந்து நம்ம ஐடியில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்போது கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு பொருளுமே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க வாசலில் கொண்டு போய் வச்சுருவேன். ஏன்னா உள்ளே கொண்டு போகிறதுக்கு அலோடு கிடையாது. ஸோ அதனால் வாசல்லையே இந்த வரலட்சுமி பூஜைக்கான ஃபேஸாக இருக்கட்டும், அண்ட் அந்த மீனாட்சி டாலராக இருக்கட்டும், இது எல்லாமே அவள் முன்னாடி வச்சு இதை நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நல்லபடியாக அவங்களுக்கு போய் சேரட்டும். அது என்ன பொருளாக இருந்தாலும் சரி, ஆனால் அவள் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். கண்டிப்பாக மீனாட்சியை கொண்டு போய் எல்லார் கையிலையும் சேர்த்துடணும். அது மூலமாக அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். ஏன்னா இன்றைக்கி இந்த சொசைட்டி எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ஆன்மீகம் வழியாக மட்டும்தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம ஃபேமிலியை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்க முடியும். சிவனடியார்கள் அங்கே மங்கள வாத்தியம் ஊதுறதும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னொன்று, அந்த பூவை நான் வச்சு கண்ணு மூடி திறக்கும் பொழுது சிவனடியாரே எடுத்திருக்காருன்ற விஷயமே அதுக்கப்புறம் தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். நேரடியாக நான் வந்து அவங்க கையிலேயே மீனாட்சி கையிலேயே சேர்த்துட்டேன் அப்படி தான் நம்புவேன் நான். யாரோ ஒருத்தர் வந்து அதை எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு இல்லை, இவ தான் வரா அப்படின்றத மட்டும் என்னோடய மைண்ட் வச்சு சில பேர் இதை கற்பனை அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயம் இவளால் மட்டும்தான் நடக்கும். நிறைய பெண் பிள்ளைகள் வந்து குழந்தைக்காக வந்து நிற்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில், அக்கா எங்களுக்கு வந்து பொண்ணு பிறந்திருக்கா, நாங்கள் மீனாட்சின்னு வச்சுருக்கோம், வளகாப்பு நடத்தியிருக்கோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்னோடய பெரிய சந்தோஷமே என்ன தெரியுமா, எனக்கு ட்ராவல் சுத்தமாக பிடிக்காது. பட் ஆனால் இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பைக் எடுத்துகிட்டு நான் 22 கிலோமீட்டர்ஸ் போயே ஆகணும். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு லைஃப்பில் அந்த நாள் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினப்பேன். நைட் ஃபுல்லாக அந்த நைட் வைப் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கே பிடிச்சிருந்துச்சி. மீனாட்சி எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ கூட சேர்ந்து நான் லைஃப்பில் போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. தேங்க்யூ.